கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இன்ட்ரடக்ஷன் ஏதாவது இருக்கா தேவை இல்லை? அது ஸ்டார்ட். Okay, I will just make a formal introduction. அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். அவரைப் போல் ஆகுதல் அப்படின்ற இந்த 90 நாள் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் சீசன் 2 ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னால் நடந்த 21 நாள் நிகழ்ச்சி மாதிரி இதில் தினமும் உங்களுக்கான வீடியோ நிகழ்ச்சிகள் அப்படின்றதுபடி இல்லாமல் நம்மளுடைய சொந்த முயற்சியை அதை எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு புது வகையான முயற்சி இது. இதை எப்படி செய்யணும், இதனுடைய பாடத்திட்டம் என்ன, இதை எப்படி நம்ம அவரை பார்த்து செய்தல், அவரை மனதில் கொள்ளுதல், அவரைப் போலவே ஆகுதல் அப்படின்றத சிஸ்டமேட்டிக்காக நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு அருமையான பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதை பற்றின ஒரு முழு அறிமுகத்தை இன்றைக்கி நம்ம கூட நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் பிரகாஷ் பிரதர் கொடுக்க இருக்கிறாரு. ஸோ ஓவர் டு யூண்ணா, ப்ளீஸ் கேரி ஆன். சீசன் 2 அப்படின்னு நம்ம சொல்வது தியாகி சொன்ன மாதிரி 2023 கிட்டத்தட்ட இதே டைம் கொஞ்சம் தள்ளி இத மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம தமிழ்நாட்டில் பண்ணோம். அந்த டைம்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு உத்வேகம் எப்படி வந்தது, அந்த காலகட்டத்துல நான் தாஜியை பார்த்து மீட் பண்ணும் பொழுது அவர் ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொன்னார். அவருடைய மனதில், ஒரு குருநாதருடைய மனதில் எதிரில் இருக்கக்கூடிய அபியாசி தன்னுடைய குருநாதர் போல் தெரிய வேண்டும், பரிமளிக்க வேண்டும். சார்ஜி மகாராஜ் இருக்காருன்னா அவருக்கு பாபுஜி மகாராஜ் மாதிரி முன்னாடி இருக்கிற ஒரு அபியாசி இருக்கணும். பாபுஜி மகாராஜ் இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அபியாசியும் லாலாஜி மகாராஜ் மாதிரி இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு மாஸ்டருக்கும் அதை போன்ற ஒரு குறிக்கோள், அதெல்லாம் உங்களுடைய உண்மையான குறிக்கோள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல டெக்னிக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான நாலேஜுக்கும் குறைவே இல்லை. அதை பத்தி சொல்லும்போது முறை தாஜி அழகா ஒருத்தர் சொன்னாரு, ட்ரூத் எட்டர்னல் பத்தி பேசும்பொழுது லாலாஜி மகாராஜ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பிரம்ம வித்யானா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் பொழுது விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்லி லாலாஜி மகாராஜ் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஒரு முறை பேண்டமிக் டைம்ல அந்த விர்ச்சுவல் செஷன்ஸ் போது சொன்னார். உங்களுக்கு சில பேருக்கு கண்டிப்பா கவனம் இருக்கும். உண்மையான பிரம்ம வித்யா என்னன்றதை பத்தி ஏதாச்சும் சொல்லும் பொழுது லாலாஜி மகாராஜ் கோட் பண்ணி நான் பேரஃப்ரைஸ் பண்ற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, எந்த அறிவுத்திறன் உங்களை இருப்பதற்குள் உயரிய பிரம்மம் என்ற குறிக்கோளுக்கு உங்களை அழைத்து செல்லுமோ அது மட்டுமே பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வித்தை, அந்த அறிவுத்திறன், அந்த செயல்திறனை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்துல ஒரு பாசிங் கிளவுட்ஸ்ன்ற மாதிரி சொன்னார். இதேதான் விவேகானந்தர் ஒரு முறை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவருடைய கொட்டேஷன் நீங்க நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். Knowledge will take you so far and no further. The time will come when you have to say goodbye to the knowledge to proceed further. இந்த அறிவுத்திறனும் ஒரு காலகட்டத்தில் இதற்கு மேல் இதற்கு பிரயோஜனம் இல்லை, இந்த அறிவுத்திறனையும் விட்டு இதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு போகணும். ஆனா அந்த இடத்துக்கு வரத்துக்கு அந்த அறிவுத்திறன் வேணும் அப்படின்றது தாஜி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். உலகளாவிய அறிவுத்திறனும் சரி, ஆன்மீக விஷயங்களான அறிவுத்திறனும் சரி, 13வது புள்ளி நோக்கி 13வது புள்ளி உண்மையான ஐக்கியம் அவருடன் லைவஸ்டா அந்த ஹையஸ்ட் லெவல் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு நிலை, ஒண்ணுமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் இல்லைன்ற நிலையும் சேர்ந்த ஒரு நிலை. அப்படின்னா அந்த நிலைக்கு எப்படி வருது அப்படின்றத 2023 யோசிக்கும் பொழுது அப்போ ஒரு ப்ரோக்ராம நம்ம தமிழ்நாட்டில் ரன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1300 பேருக்கு மேல அதுல அப்ப ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 மாதங்கள் பல உங்களுடைய
எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய உணர்வுகளையும் சரியாக இன்னும் நீங்க டியூன் பண்ணி அதை எடுத்துட்டு போய் அதன் மூலமாக அந்த குருநாதர் தன்மையை அடைந்து குருநாதரை போல் வாழ்தல். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு அபியாசியானவன் குருநாதரை போல் ஆகுதல் தான் ஒரு குருநாதருக்கு இருப்பதற்குள் ரொம்ப பிடித்த விஷயம் சொல்றது. தாஜி இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றாரு, ஒரு குருநாதருக்கு தன்னுடைய அபியாசி குருநாதரை போல் ஆகுறதுனால மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பம்னு எடுத்தீங்கன்னா, ஒரு தந்தையானவர் தன்னுடைய குழந்தை தன்னை விட இன்னும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தன்னை விட ஒரு பெரிய அளவுக்கு வரணும். இப்ப நான் ஒரு ஒரு லெவல்ல நான் வரேன், ஒரு வீடு கட்டுறேன், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு பிறந்த குழந்தைகள் அதோட பெரிய லெவல் வரணும் தான் ஆசைப்படுவேன். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஒரு குருநாதருக்கும் இருக்கும். அவரும் தன்னை விட தன்னுடைய என்ன சொல்றது, அபியாசி, தங்களுடைய டிசைபிள்ஸ் அவங்க வந்து தன்னை தாண்டி போகணும், தன்னோட இன்னும் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்றதான் அவங்க விருப்பப்படுவாங்க. இத நம்மளுடைய காலகட்டத்துல நம்ம பாபுஜி மகாராஜுடைய புத்தகங்களை படிச்சிருக்கோம். ஒரு முறை அவர் வந்து டாக்டர் கேசி வரதாச்சாரியர் தன்னை விட ஒரு உயரிய நிலைக்கு, ஆன்மீக நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு, என்னுடைய குருநாதருடைய கிருபையை பாருங்க, என்னுடைய ஒரு டிசைபிள என்னை விட ஒரு உயரிய நிலைக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஒரு நிலை அப்போ அந்த ஒரு 90 நாளைக்கு கொடுத்த போது ஒரு நல்ல விஷயங்கள் நல்லா நடந்தது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான ஆன்மீக உற்சாகம் பல இடங்கள் உருவாக்க ஆரம்பிச்சது. நான் உங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு பல சென்டர்ஸுக்கு போயிட்டு நம்ம நிறைய பேர் நிறைய இடங்களை நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்துருக்கேன். இதன் மூலமாக என்ன நடந்தது அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய மனதிலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது உத்வேகம். இதுல ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, 1350 பேர்ல கிட்டத்தட்ட வந்து 350 பேர் வந்து பிரிசெப்டர் ப்ரோக்ராம் எழுதி பாஸ் பண்ணி பிரிசெப்டராக ஆயிருக்காங்க. நிறைய பேர் ஃபங்க்ஷனரிஸா கூட ஆயிருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பண்றது பிரிசெப்டர் ஆகிறதுக்காகவா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷனரிஸ் ஆகிறதுக்கான கண்டிப்பா கிடையாது. இது எதற்காக பண்றோம்? எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவரை போல் ஆகுது, அவரை போல் ஆகுது. நான் காமெடியா பல இடங்கள்ல சொல்றது உண்டு. மக்கள் நார்மலா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இப்போ மாஸ்டர்னா லைஃப் எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. அவர் ஒரு காட்டேஜ்ல இருக்காரு, எங்க போனாலும் ஏசி கார்ல போறாரு, ஃபிளைட்ல போறாரு, கூட அவருடைய கை கால் பிடித்து அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக் கொள்வதற்கும், அவருக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை கொடுப்பதற்கும் எவ்வளவு பேர் அது மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு காமெடியா நினைக்கிறதும் உண்டு. இது அதை போன்றதல்ல. இது உள்தன்மை. நானும் அவரும் உள்தன்மையில் ஒன்றாக மாறுதல். முடிந்தால் தாஜி சொல்ற மாதிரி அதையும் தாண்டி போய் மாஸ்டருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பல நேரங்கள் என்ன ஆகும்னா, இப்ப ஓடுற வண்டி கூட ஒரு இடத்துல நின்று போச்சுன்னா யாராவது இறங்கி தள்ளி விடணும். எல்லா வண்டியுமே வந்து தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல நிற்போம், பங்க்சர் ஆகும், பெட்ரோல் ஆயிடும், டீசல் ஆயிடும். இல்ல வண்டி ஏதாவது மக்கள் பண்ணணும்னா வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும். நமக்கு தெரியாத சில விஷயங்களை இல்ல தெரிந்த விஷயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துதல். பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்ற மாதிரி நல்ல விஷயங்களை மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன சில ரிசப்டர்ஸும் சில ஃபங்க்ஷனரிஸும் கேட்டாங்க, 2023ல பண்ற போது அவ்வளவு நல்ல விளைவு நடந்தது, எதனால நீங்க வந்து அதுக்கப்புறம் நடத்தல அப்படின்ற போது பல காரணங்கள், பல விஷயங்கள். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மீண்டும் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். 9 மே 2026 இன்றிலிருந்து 90 நாட்களுக்கு குருநாதரை போல் என்னுடைய அப்படி முதல்ல ஒரு கேள்வி வரும். குருநாதரை போல் நான் ஆக வேண்டும் என்றால் எப்படி? ரொம்ப சிம்பிளான விஷயத்துல ஆரம்பம். இன்னைக்கு நீங்க காத்தால தியானம் பண்றீங்கன்னா, அது 1/2 மணி நேரம் பண்றீங்களோ, 3/4 மணி நேரம் பண்றீங்களோ, 1 ஹவர் பண்றீங்களோ, அந்த 1/2 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம் குருநாதர் எப்படி தியானம் செய்வாரோ அதை போல் தியானம் செய்வேன். சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்றீங்கன்னா, குருநாதர் எப்படி சுத்திகரிப்பு பண்ணுகிறாரோ அதை போன்ற சுத்திகரிப்பு. இரவு நேர பிரார்த்தனை, குருநாதர் எப்படி பிரார்த்தனை செய்வார்? ஒரு இடத்துல தாஜி வந்து சாரிஜி மகாராஜோட டிராவல் பண்ணும்போது அவர் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ரூம் எப்படி மாறித்துன்றதை பத்தி எழுதியிருக்காரு. உண்மையான பிரார்த்தனையின் தன்மையை என் கண் முன்னால நீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பல இடங்களுக்கு சொல்லிட்டு பர்சனலா என்கிட்ட சொல்லியிருக்காரு.
அப்படின்னா ஒரு பிரார்த்தனைன்றதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம அதை வெறும் ரிச்சுவலிஸ்டிக்கா பண்றோமா? ரிச்சுவலிஸ்டிக்னா மனப்பாடம் பண்ணி, இல்ல அதனுடைய உள்ளர்த்தத்தை வாங்காம, எப்பவுமே தாஜி சொல்ற மாதிரி முதல் தியானம் நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மனசுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கோம். ஆனா இந்த முதல் தியானத்துக்கு அப்புறம் நடந்த பல தியானங்கள் பாத்தீங்கன்னா கண்ணு மூடுவோம், உட்காருவோம், அப்படியே ஒரு இதாகும். சார்ஜி மகாராஜ் ஒரு முறை இதை பத்தி பேசும்பொழுது சொல்லியிருக்காரு. ஒரு உண்மையான அபியாசியானவன் ஒரு முறை தியானம் செய்தால் கண்ணை திறக்கும் பொழுது அவன் மேலுலகத்துக்கு போயிடணும். உடலால் அல்ல, உள்ளத்தால், உணர்வால், அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தால் அந்த ஒரு சிட்டிங் முடியல குறிக்கோள் அடைஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான தியானம். அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட முதல் சிட்டிங் தான் உங்களுடைய கடைசி சிட்டிங்கா இருக்கணும்ன்றதான் அந்த வார்த்தைகள் சார்ஜி மகாராஜ் சொன்னதுடைய உண்மையான அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் அப்படின்னா செய்யணுன்ற போது எனக்கு கூட நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்க ஃபங்க்ஷனரிஸா இருக்கலாம், ப்ரிசெப்டர்ஸா இருக்கலாம், இல்ல மிஷன்ல ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்ல பல வருடங்கள் அபியாசியாகி, இல்ல ஏற்கனவே நீங்க வந்து இந்த பிகமிங் லைக் ஹிம் அவரை போல் ஆகுதுன்ற ப்ரோக்ராம்ல ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம். அவரை போல் ஆயிட்டானா இல்லையா அது எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். இன்ஃபேக்ட் அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். கண்டவர் சொன்னதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அதை பத்தி ஒரு சிந்தனை வந்து நான் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சாலே அது இல்லைன்ற மாதிரி ஆகும். ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாயின் வயிற்றில் வெளியில வர வரைக்கும் தான் வேற தன்னுடைய தாயின் வயிறு வேறுன்றது அதுக்கு தெரியாது. நம்ம இருக்கிறது தான் உலகம். அது தாயினோட வயிறுன்றது கூட அதுக்கு தெரியாது. அதை போன்று ஒரு அபியாசியானவர் இந்த மார்க்கத்தில் அவருடன் ஒன்றாகக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2017 ஒரு முறை கானால ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது தாஜி ஒரு டாக் கொடுத்தார். அந்த டாக்ல அவர் வந்து 2 விஷயங்கள் பத்தி பேசினார். ஒண்ணுத்துல வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கடல் அலையில போயிட்டு ஒரு கடலில் போய் ஒரு துளி தண்ணீர் சேர்ந்து அது கடலாக மாறுவது. 2வது நிலை பார்த்தீங்கன்னா, கடல் வந்து ஒரு தண்ணீர் துளிக்குள் புகுந்து அந்த தண்ணீர் அந்த துளியே வந்து ஒரு கடலாக மாறுது. இது 2மே கபீரே இதை பத்தி பேசியிருக்காரு. 3வது ஸ்டேஜ் கூட ஆக்சுவலா தாஜி இதை பத்தி ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கடைசியில நீங்க தண்ணியா மாறிட்டீங்க. நீங்களும் தண்ணி, அந்த கடலும் தண்ணீன்ற ஒரு ஒரு நிலைமை வரும். இன்ஃபேக்ட் நீங்க போன வருடம் அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸ் டாக்ல பாத்தீங்கன்னா கோயிங் பியாண்ட் மர்ஜர்ன்றத பத்தி அவர் பேசினாரு. அதை பத்தி ஒரு மெசேஜும் கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்டேட்டுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் வாட்டர் என்னெல்லாம் கொண்டுன்றத பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, மெனி ரோட்ஸ் ஆர் தேர் பட் ஈச் ரோட் ஷுட் டேக் யூ டு ரோம் அப்படின்னு சார்ஜி மகாராஜ் சொல்றாரு. எந்த ரோடு நீங்க எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த ரோடு ரோமாபுரின்றது இங்க வந்து நீங்க அடைய வேண்டிய குறிக்கோள். நம்மளுடைய நியமம் 3ல ரொம்ப தெளிவாக பாபுஜி மகாராஜ் நியமம் 3ல ஒரு விஷயத்தை சொல்றாரு, நம்ம பார்த்திருக்கோம். ஃபிக்ஸ் எ கோல் which should be complete oneness with God. It is not till the ideal is achieved. நியமம் 3னுடைய ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் அமைக்கக்கூடிய குறிக்கோளானது கடவுளுடன் ஒன்றாகுதல் கம்மியா எதுவுமே இருக்கக்கூடாது. விவேகானந்தர் அடிக்கடி சொல்ற மாதிரி ரைஸ் அவேக் இஸ் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ்ங்கிற மாதிரி அந்த குறிக்கோள் முடியும் வரை நான் எந்த காலத்தை கொண்டும் என்னுடைய ஆன்மீக பயிற்சியை தளர விடக்கூடாது. பல இடங்கள்ல தாஜி தன்னுடைய டாக்ஸ்ல சொல்றாரு, லாலாஜி மகாராஜ் தன்னுடைய குறிக்கோளை 7 மாதங்களில் அடைந்ததாகவும் அந்த 7 மாதத்தில் அடைவதற்கு ஒவ்வொரு அபியாசியும் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் தயாராக இருப்பார்கள் பத்தி ரீசெண்டா ஒரு டாக்ல பேசினார் 5-6 மாசத்துக்கு முன்னாடி. இதை பத்தி நான் பல டாக்ஸ் நான் ஏற்கனவே பல சென்டர் கொடுத்து இன்ஃபேக்ட் 4th ஜனவரி இந்த வருடம் தமிழ்நாடு என்னுடைய சுற்றுப்பயணத்தை நான் புது இடத்தில் ஆரம்பிக்கும் போது ஆரணி மையத்தில் பேசும்போது நான் சொன்னேன். அப்படி சொன்னது 1st ஜனவரி 2026 புது வருஷ டாக்குக்காக தாஜி பேசும்போது சொன்னார். அதை வச்சு நான் அப்போ ஒரு எல்லா அபியாசிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அது ஒரு தூண்டுகோலா எடுத்தவங்களும் பல பேர் இருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அவர் ஒரு சவாலை ஆக்சுவலா விட்டுருக்காரு. இன்டைரக்டா மாஸ்டர்ஸ் நேரடியா சவால் விட மாட்டாங்க. ரொம்ப சூட்சமமாக ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு குறிக்கோளை 7 மாதத்தில் அடைய முடியும் அப்படின்னா, இன்னி வரைக்கும் எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு, இன்றையிலிருந்து இன்றுதான் என்னுடைய
ஆன்மீக பயணம் தொடங்குகிறது. நான் ஏற்கனவே எந்த புள்ளியில இருக்கேன்றது முக்கியம் இல்லை. ஒன்னோ, ரெண்டோ, மூணோ, அஞ்சோ, இன்னும் ஹையர் ரீச்சனோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றையிலிருந்து என்னுடைய பயணத்தை நான் புதுசாக தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை செஞ்சேன். பல பேருக்கு நான் சொன்னேன். முடிஞ்சதுன்னா 3 இன்ட்ரடக்ஷன் செட்டிங்க எடுத்துட்டு திரும்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சு 7 மாதங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த 7 மாச இன்டென்சிட்டியில ஷார்ட் கமிங் எதுவும் வைக்காம செய்யுங்க. ஒருவேளை நீங்க 5 நாள் பண்ணிடுறீங்க, 6வது நாள் ஒரு குறை விட்டுட்டு அப்படின்னா 7வது நாள் தொடரும், 7வது நாள் முதல் நாளா எடுத்துக்கணும். எதனால இதுக்குன்னா இது ஒரு பனிஷ்மெண்ட்டோ நம்மளையே வருத்திக்கக்கூடிய விஷயமோ இல்லை. நிறைய டைம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்ல தாஜி சொன்ன மாதிரி 1.5 கோடி வருடங்கள் சுயமாக முயற்சி செய்து தியானம் செய்தால்தான் ஒரு குறிக்கோளை அடைய முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பிறந்து நீங்க 7வது மாசம் உலகத்தை ஒரு பெரிய பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நம்ம அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க மாட்டோமா? நம்மளுடைய இந்த உயரிய குறிக்கோளை 7 மாதத்தில் அடைவதற்கு நமக்கு ஒரு நாளைக்கு 1.5 2 மணி நேரம் ஒதுக்கினா போதும். இதை போன்ற ஒரு உத்வேகத்தை உங்களை கொடுப்பதற்கு இந்த 90 நாட்கள் அவரை போல் ஆகுதல் பிகம் லைக் என்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உந்துதலை உள்ளில் இருந்து கொடுக்கும். வெளியிலிருந்து எங்களுடைய வேலையை அகல்களுக்காயும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்லுவாங்க. அதை போன்று வெளியிலிருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? போன தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா பண்ணோம். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முட்டைய கோழி அடகாக்குற மாதிரி தினசரி வீடியோ கால், வெர்ச்சுவல் கால், படிக்கிறதுக்கு பல விஷயங்கள், இது மாதிரி நிறைய இருந்தது. இந்த இதுல என்ன பண்ணிருக்கோம்னா சார்ஜ் சொல்ற மாதிரி 3 விதமான குருக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்காரு. முதல் குரு பாத்தீங்கன்னா இந்த அடைகாத்த கோழி போல் அபியாசம் மேலேயே பக்கத்திலேயே உட்காந்து கவனிச்சு போகுது. 2வது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா மீன் முட்டையிடுவது போல் அப்பப்போ போய் பார்த்துட்டு வரும், ஆனா தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. 3வது ஆமையை போல் அது கடலிலிருந்து கரைக்கு முட்டையை இட்டுவிட்டு கடலுக்குள் சென்று அந்த குறித்த தினங்கள் முடியும் வரை அங்கிருந்தே தன்னுடைய மனதில் அந்த முட்டையை பார்த்துட்டு இருக்குமா. இதை போன்று ஒரு குருநாதர் இருக்கிறவர் தான் உண்மையான விஷயம். அந்த ஆங்கிள் இந்த தடவை நாங்க என்ன யோசிச்சிருக்கோம்னா அனைத்து முக்கியமானது இது உங்களுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஞாபகப்படுத்துறோம். அடுத்த 90 நாளைக்கு இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அவரை போல் ஆகுதல் அப்படின்ற இந்த பயணத்தில் நீங்க அன்னைக்கு என்ன செய்யணும்? எந்த ஒரு குவாலிட்டியை நீங்க இன்வைட் பண்ணணும்? எந்த ஒரு குவாலிட்டியை இன்வைட் பண்ணுவதன் மூலமாக என்னால் அவருடன் அவருடைய நினைவில் அவருடைய உணர்வில் தொடர்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றத சிந்தித்து பல விஷயங்களை பத்தி யோசிச்சு மாஸ்டரோட லிட்டரேச்சர் எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு 90 டே ப்ரோக்ராம ரெடி பண்ணிருக்கோம். இந்த 90 நாட்கள் ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்? தினசரி உங்களுக்கு காத்தால ஒரு 4:45 5 5:15 மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இன்றைக்கு நீங்க எப்படி உங்களுடைய தினத்தை அணுக வேண்டும், எப்படி இந்த தினத்தை நீங்கள் வாழ வேண்டும், எந்த ஒரு குவாலிட்டியை எந்த ஒரு தன்மையை இன்று நம்ம எடுத்து அந்த தன்மையை உள்வாங்கி அந்த தன்மைக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே அதை விஷயமா போய் தேடி படிங்க. இன்னைக்கு யூடியூப்ல போயிட்டு நீங்க அந்த சப்ஜெக்டை போட்டு ஜார்ஜி இதை பத்தி என்ன சொன்னாரு இங்கிலீஷ்லயோ தமிழ்ல கேட்டீங்கன்னா அதுக்கு தேவையான வீடியோக்கள் வரும். அப்படி இல்லைன்னா ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஹார்ட்ஃபுல்னஸ் எல்லா சைட்டையும் தேடி இந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை எனக்கு தொகுத்து கொடுக்கும்னு ஏஐ ஏஜென்ட்ஸோ ஏஐ சாட்ல எந்த ஏஐ யூஸ் பண்றீங்களோ சாட் ஜிபிடியோ ஜெமினியோ கிளாடோ எதை யூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு கொடுத்தணும். அது இல்லாம உங்களுடைய பிரிசப்டோடோ இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் அபியாசிகளுடனும் இல்ல நீங்க உங்களுக்கு யாருடன் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கோ அப்படி இல்லைன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப் மூலமாகவோ எதன் மூலமாகவோ அதற்கு தேவையான தகவல்களை திரட்டி அந்த தகவல்களின் தன்மைகளை முழுமையாக உள்வாங்கி அந்த தகவல்களின் தன்மையை என்னுடைய உயிரோட்டமாக மாற்றி இன்று முழுவதும் அந்த எண்ணத்துடன் நான் வாழ்வேன். அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுவேன். எண்ணத்தை எண்ணமாக வைக்காமல் உதாரணத்துக்கு ஒரு மன்னிக்கும் தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு குருநாதர் எப்படி ஒரு மன்னிக்கும் தன்மையுடன் பார்ப்பாரோ அதை போல் பார்த்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இன்றைய மொத்த தினமும் முடிவெடுக்கும் போது கான்ஸ்டன்ட் ரிமெம்பர்ஸ்ல முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 90 நாளைக்கான சஜஷன்ஸ் டெய்லி உங்களுக்கு காத்தால கொடுக்கப்படும். இந்த சஜஷனை உள்வாங்கி அதற்கு தேவையான உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா
பேக் அண்ட் டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட நீங்க தகவல் தொடர்பு வச்சுக்கலாம். அதற்கான தேவை இருக்காது. ஏன்னா இது நாங்க முடிந்த அளவுக்கு எங்களுடைய வேலை வந்து அகல் விளக்குல அந்த வெளியில இருந்து தூண்டுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் எண்ணெயாக இருந்து, நெய்யாக இருந்து, திரியாக இருந்து, நீங்களே ஒளியாக இருந்து, அந்த ஒளியுடன் ஐக்கியமாகிறது எல்லாமே உங்களுடைய செயல். இதுக்காக நான் உங்களை ரிப்பீட்டா கேட்டு விட போறது இல்லை. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் குருநாதர் சொன்ன மாதிரி சாரி சொல்றது எப்படி ஒரு ஆமை போல் தூரம் இருந்து உங்களை பார்க்கணும் அதே மாதிரி பார்த்துட்டே இருப்போம். இதற்கு தேவையான பல பேக்கிங் ஒர்க் பேரலாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ப்ரிசப்டுக்கான பணிகள் என்னன்றது பேக்கிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ரெஜிஸ்டர் பண்ண 800 சொச்சம் பேர், இன்னொரு 140 பேர், 140 பேர் கிட்டத்தட்ட இன்னும் வாட்ஸ்அப் குரூப்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு எங்களால இன்விடேஷன் அனுப்பதான் முடியுது. சில பேருக்கு இன்விடேஷன் போல. இவங்க எல்லாருக்குமே எப்படியாவது இந்த தகவல்களை நேர்ந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த 90 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் போல் வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த ஒரு சிறிய நுணுக்கத்தை, சிறிய மாற்றத்தை, சிறிய அணுகுமுறை வித்தியாசத்தை, சிறிய ஒரு உணர்வு நிலை மாற்றத்தை உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து இதன் மூலமாக இந்த 800 பேர்ல அத்தனை பேரும் அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மாறுதல் நம்மளுக்கு தமிழ்நாட்டு அளவுல கொண்டு வருவதற்கு நம்ம அதை செய்ய முடியாது. ஒரு பெரிய ஜெனரேஷன்ல ஒரு 300, 400, 500 பேர் அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடுன்றது ஒரு ஆன்மீக பூமின்றது எப்பவுமே சொல்லுவாங்க. உண்மையான ஒரு ஆன்மீக மாற்றத்தை நோக்கி நம்ம இன்னும் வேகமாக போவதற்கு இந்த 800, 850 பேர் தெரிஞ்சும் தெரியாம நீங்க உங்களுக்கு கான்சியஸாகவோ உங்களுக்கு தெரியாமலேயோ ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு உணர்வு நிலையை நீங்க உள்ள வாங்கிக்கிறீங்களோ அந்த ஒரு உணர்வு நிலை உங்களுடைய ஃபோர்ஸா மாற ஆரம்பிக்கும். அதிர்வு நிலையாக மாற ஆரம்பிக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ல நீங்க ஒரு இடத்துல நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த அதிர்வலைகள் அங்க இருக்கிறவங்க அனைவரையும் நேர்மறையாக பாசிட்டிவாக கண்டிப்பாக பாதிக்கும். இது நான் என் கண்கூடாக என் வாழ்க்கையில பல இடங்கள்ல தினசரி இனி கூட பாத்தீங்கன்னா 4-5 இடத்துல நான் அறிஞ்ச முடியும். அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் குருநாதரின் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பயணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க 1வது பாயிண்ட்லோ 2வது பாயிண்ட்லோ இருந்து அந்த புள்ளியில இருந்துட்டே உங்களுடைய கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும்னா அவரை போலவே ஆகிட்டீங்கன்னா ஒரு குருநாதர் எங்கெல்லாம் போறாரோ அங்க என்னெல்லாம் ஒரு அதிசயத்தக்க ஆன்மீக மாறுதல்கள் நடக்குதுன்றதை நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் பல முறை. 3 வருஷம் முன்னாடி அவரு 2 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் கடைசி அக்டோபர் 2024. அதுக்கப்புறம் கூட இப்ப கூட அவர் போயிட்டு அந்த பல சென்டர் அவர் வந்தபோது அவருடைய டிராவல் பண்ண பல அபியாசிகள்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆன்மீக நாட்டத்தில் என்னென்னலாம் மாற்றம் வந்து சொல்லும்போது கேட்கக்கூடிய சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே சிறு சிறு முயற்சிகள், சிறுதுளி பெருவெள்ளன்ற மாதிரி இப்போ இந்த தமிழ்நாட்டுல இந்த ஒரு பயிற்சியில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அனைவரும் கண்டிப்பாக இந்த 90 நாட்கள் நல்ல டீப்பா மேலாழ நீச்சல் செய்யாமல் ஆழ்கடலில் எந்த அளவுக்கு கீழே போறோமோ அந்த அளவுக்கு முத்து பெட்டரா கிடைக்கும். அது மாதிரி இறங்கி ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸா முழுமையாக இறங்கி ஒரு மழை பெய்யுதுன்னா நல்லா சந்தோஷமா நினைன்னு சொல்லி சார்ஜ் மாறாது சொல்றாரு. மழையை பார்த்துட்டு மழை வந்துருச்சு கஷ்டப்பட்டு உள்ள இருக்கிறத விட மழை வந்திருக்குன்னா என்ஜாய் பண்ணு, காத்து அடிக்குதுன்னா என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி இந்த 90 நாட்கள் ஒரு அருமையான ஒரு பயணமாக உங்களுக்கு சமையல். உங்களுடைய ஆன்மீக நாட்டத்திலும் ஆன்மீக முன்னேற்றத்திலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்னொரு பெரிய அளவுல பிடிக்க வரணும். அத்தனை பேரும் அவருடைய ஆசைப்படி இந்த 90 நாட்கள் முடிவுகளோ அதற்கு முன்னாலேயோ இல்லை அதுக்கு அப்புறமோ அவரை போல் ஆயிட்டீங்கன்னா அதோட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காது. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி சகோதரர் தியாகராஜனுக்கு நான் மீண்டும் பொறுப்பேற்படுகிறேன். அவர் மற்ற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் செஷன் முடிச்சுட்டார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து போய் கருத்துக்கள் காதில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய இதயத்துக்குள்ளும் போனதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ தாஜி அவரை போல் ஆகுதல் அப்படின்றத பற்றி ஒரு டாக் இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய தமிழ் சப்டைட்டில்ஸோடு நம்ம அதை இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்ப்போம் நம்ம அதை.
Most people they say, I came out pure from the main source. Agreed. I had to return back and merge in the pure source the way I came out. My inner nature and the nature of the source called God must resonate before we can merge in that ultimate principle. Then one wonders why in the world God created this universe if I had to come out with a certain level of purity and I return back at the same level of purity. What is the purpose? It makes no sense. If I was ejected out from the godly kingdom, as they say, with a certain level of potency, and if I return back with the same potency, it really does not make any sense in this godly game that we are playing. One has to return back with a multifold potential, multiplied potential, and make the creator happier that yes, I did not create this entity called human being in vain. The soul has returned with multiplied potency. So that is the purpose of creation. Many a time I get bombarded with this question, but only answer that comes time and again in my heart that if I have to return back with the same purity or same potency, then this game is not well played out by God. As a father or as a mother, when you educate your child, wouldn't you expect that child to excel and become better than you? Think over it. When God created us, did He mean us to become like Him or something very special, better than Him? I don't know whether we will become better than Him or not, but let's dream of a day that yes, we will make the Creator happier. தேவகி முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சுக்கலாம். நல்ல நல்ல வீடியோ. தேங்க்யூ ஆல். ஸோ நாளை காலையில் 5 மணிக்கு நாளைக்கான டாஸ்க் என்னன்றது அந்த உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ஆக்க ட்ரை பண்ணுறோம். பட் உங்களுடைய குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே நினைவோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒரு முழு ஈடுபாட்டோட லக்ஷ்மிகாந்த் ஏதோ பேசணும். டைரி ரைட்டிங் வந்து முக்கியம் சொல்லணும். கேக்குதா சொல்றது? ஓகே. இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் செய்ய போகிறோம். அது ஒவ்வொன்றும் நம்ம எந்த அளவுக்கு செய்தோம், அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது, அதனுடைய தாக்கம் நமக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் கவனித்து அதை நாற்குறிப்பேட்டில் நம்ம எழுதி வச்சுக்கிறதுன்றது மிகவும் அவசியமான ஒன்றா இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு நாள் ஒரு டாஸ்க் வர்றப்பையும் உங்களுக்கு அதுவும் சேர்த்து கொடுக்கப்படும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் மறக்காமல் டைரியில் நம்ம எதை பற்றி நம்ம கவனிக்கணும், எதை எழுதணும் அப்படின்றதும். ஸோ அதையும் நம்மளுடைய திட்டத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதானேண்ணா, முடிச்சிடலாமா? தேங்க்யூ.